ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியா ஹஸ்பண்டை கிளப்பி தேர்க்கடைக்கு கூட்டிட்டு வந்தாச்சுங்க. ஃபேமிலியோட தான் வந்து என்ஜாய் பண்ணோம். எங்க திருச்செங்கோட்டில் இருக்க மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தேர்க்கடையில தான் இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால பயங்கர ரசுங்க. இங்க வந்து ஜெயின் பில் எல்லாமே இருந்துச்சு. பார்த்து என்ஜாய் பண்ணோம். ஆனா நாங்க போய் விளையாடுவோம்னா கண்டிப்பா இல்லைங்க. என்னால இதுல வந்து எல்லாம் விளையாடவே முடியாது. ஒரு டைம் விளையாண்டு வாமிட் எடுத்துட்டு அதுல இருந்து இந்த வேலைக்கே போறதில்ல. நம்ம கீழே இருந்து ரசிக்கிறதோட சரி. அங்க கட்டிட்டு இருந்ததெல்லாம் பார்த்துட்டு பாட்டிக்கு ஃபேமிலியோட எல்லாமே ஒரே சிரிப்பு ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா புதுசான ஜெயின் பில் எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. டிஃப்ரெண்டா இருந்துச்சு. டாய்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சுங்க. ஒவ்வொன்றும் பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருந்தது. இந்த நாய் பாத்தீங்கன்னா நேச்சுரலா அப்படியே தலையாட்டிட்டு இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. அதனால ஒரு வீடியோ கேப்சர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன். செராமிக்ஸ் ஐட்டம் எவ்வளவுதான் வீட்டுல இருந்தாலும் பார்த்தா உடனே ஆசை வந்துடும் வாங்கணும்ட்டு. ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டாரு, இந்த தடவை செராமிக்ஸ் ஏதாவது வாங்கினா அவ்வளவுதான், வீட்டுல ஏற்கனவே நிறைய வாங்கி வச்சிருக்கேன், எதுவும் வாங்கக்கூடாதுன்ட்டு. தேர்க்கடைக்கு போயிட்டு மிளகா பஜ்ஜி அப்பளம் சாப்பிடாம வந்தா எப்படிங்க, அதுவும் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஃபேமிலியோட கிளம்பி வந்துட்டோம். உண்மையாவே இந்த தடவை தேர் திருவிழா வந்து சூப்பரா செலிப்ரேட் பண்ணாங்க. ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணோம்.